ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான தக்காளி பிரியாணி அல்லது டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதே மெத்தடில் இந்த டொமேட்டோ பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி நல்லா உதிரியாக உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போ அந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரியாணி இலை, ரொம்ப சின்ன சைஸ் இலையாக இருந்தது அப்படின்னா 2 ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ் இலையாக இருந்தது அப்படின்னா 1 ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸ் இலை எடுத்துருக்கனால 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டையும் ஒரே சைஸில் இருக்குது. ஒரு 1/2 இன்ச் சைஸ் இருக்கும், நம்ம விரலில் பாதி இருக்கும் அந்த அளவு பட்டை. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ், அந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் தக்காளி முழுசாக கட் பண்ணி போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் நான் அரைச்சி தான் செய்வேன். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தக்காளி அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தக்காளி அந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கின பின்னாடி மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். டொமேட்டோ பிரியாணிக்கு கரம் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுடர், உப்பு எல்லாத்தையும் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் அரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வச்சு தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி அப்படின்னா பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல் எது வச்சு நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ணாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 கப் அளவு, அதாவது ரொம்ப சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மசாலா கூட அந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம். இந்த டைமில் மொத்தம் 4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஓவனில் குக் பண்ணணும். இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, புதினா மல்லி, அதெல்லாம் ஆட் பண்ணலாம். முன்னாடியே நம்ம புதினா ஆட் பண்ணிட்டோம். இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ரைஸ் 1/2 குக்காக வேகணும், அது வரைக்கும் ஓப்பன் குக் பண்ணணும். அதுக்கடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சா போதும், அதுக்கு மேலே விட்டுறக்கூடாது. பாருங்கள், நம்மளோட ரைஸ் நல்லா 1/2 குக் வந்திருக்கு. அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட சுவையான நல்ல உதிரியான தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.